ஹாய், குட் ஈவினிங். இப்போது நான் உங்களுக்கு என்ன டாப்பிக்கில் பேச போகிறேன்னா, கம்யூனிகபிள் டிசீஸ் அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். கம்யூனிகல் டிசீஸ் பற்றியும் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் பற்றியும் பேச போகிறேன். ஐ மீன் தொற்று நோய்கள் பற்றியும் தொற்று பரவாத நோய்கள், ஐ மீன் தொற்றாத நோய்கள் பற்றி நான் பேச போகிறேன். இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ ஃபஸ்ட்டு கம்யூனிகபிள் டிசீஸை பற்றி பார்க்கலாம். கம்யூனிகபிள் டிசீஸ்னால் இப்போ ஒரு பர்சனுக்கு ஒரு இன்ஃபெக்ஷனோ அவனுக்கு ஏதோ ஒரு ஃபீவரோ இருக்குதுன்னு வச்சுக்கேன். நம்ம அந்த பர்சன் பக்கத்தில் உட்காரங்க. நம்ம அந்த பர்சன் பக்கத்தில் உட்காரும் போதோ அவனுக்கு இருக்கிற ஃபீவர் அதே ஃபீவர் நம்மளுக்கும் அது பரவதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அது நம்மளுக்கும் பரவதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. இப்போ நம்ம ஸ்கூல்லையோ இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது ஒருத்தன் ரொம்ப ஜுரத்தோடு ஒருத்தன் உட்காந்துருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் ரொம்ப ஜுரமாக இருக்கிறான், அவனுக்கு ஃபீவர் ரொம்ப ஹெவியாக அடிக்குது. அவன் கூட உட்காந்துருக்கிறான் வச்சுக்கிறேன். அவன் நம்மக்கிட்ட சொல்கிறான், இதுமாரி எனக்கு ஜுரம் அடிக்குது, நீங்கள் அப்படி போய் உட்காருங்கடா அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கேன். ஜுரமாக அடிக்குது, ஃபீவர் அடிக்குது அப்படின்னு நம்ம அவனை தொட்டு தொட்டு பார்க்குறோம். அவங்க நம்ம கைகளை வச்சு அவனே தொடுறான், ஜுரம் அடிக்குது அப்படி சொல்லிட்டு அவன் தொடுறான். ஆனால் அவனுக்கு இருக்கிற ஜுரம் அடுத்த நாளைக்கு அது நம்மளுக்கும் பரவதுக்கு அதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குதுங்க. அப்புறமேட்டுக்கு இன்ஃபெக்ஷன், அவனுக்கு இருக்கிற இன்ஃபெக்ஷன் இப்போ ஒருத்தனை நம்ம கை குத்து நம்ம குளுக்குறோன்னு வச்சுக்கேன். குட் மார்னிங் பிரதர், குட் மார்னிங் சிஸ்டர் அப்படின்னு கை குத்து குளுக்குறோன்னு வச்சுக்கேன். அதே இன்ஃபெக்ஷன் அவனுக்கு வர இன்ஃபெக்ஷன் அது நம்மளுக்கும் வரும். அது போல் தான். அப்போனா இது கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், இப்போ ஐயோ நம்ம இவனை தொட்டுட்டோம், இவனை நம்ம இதுமாரி இவனுக்கு ஜுரம், ஆனால் இவனை தொட்டுட்டோம், அதனால நம்மளுக்கும் இந்த வியாதி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா புத்திசாலித்தனமாக நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஒரு மெடிக்கலுக்கு போயிட்டு ஒரு டோலா மாத்திரமே ஜுரம் மாத்திரமே வாங்கி நம்ம அது போட்டுக்கணும். அது போட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த ஜுரம் அந்த அடுத்த நாள் அந்த ஜுரம் அந்த ஃபீவர் வரவே வராது. அப்புறமேட்டுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும். நிறைய தண்ணி குடித்தா நம்மளுக்கு அந்த காய்ச்சல் நம்மளுக்கு எதுவுமே நம்மளுக்கு வரவே வராது. அதுதான். இப்போ இந்த டிசீசஸ், இந்த கம்யூனிகபிள் டிசீஸ் மூலமாக இது என்னெல்லாம் வரும்னா, மலேரியா, சால்முடியா, ஹெச்ஐவி, டியூபர்குலோசிஸ், வைரல் ஹெப்படைட்டிஸ், பம்ப்ஸ், பிங்க் ஐ, பேட்டிசிஸ் அண்ட் ரேபிஸ். இது மூலமாக இதுமாரி டிசீசஸ்லாம் வரும். மலேரியா காய்ச்சல், அப்புறமேட்டுக்கு ஹெச்ஐவி, டிபி, இதுமாரி நிறைய நோய்கள் இதுமாரிலாம் வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேங்க. ஏன்னா இப்போ மழை காலத்தில் இருக்கும் போது இப்போ நம்ம இப்போ ஒரு மழை காலத்தில் இருக்கிறோம். மழை காலத்தில் நிறைய கொசுலாம் கிடைக்கும். அந்த கொசு நம்மளை கடிக்கும் போது நிறைய கொசுலாம் அப்படி முடிச்சுன்னு இருக்கும். நிறைய இந்த மழை காலத்தில் பயங்கரமாக கொசு கடிக்கும். அந்த கொசுலாம் நம்மளுக்கு கடிக்கும் போதோ சில டிசீசஸ் அது நம்மளுக்கும் வருது. ஏன்னா மலேரியா காய்ச்சல் கூட அது நம்மளுக்கு வரும். சில மலேரியா காய்ச்சல்கள் அதுமாரி அப்படிப்பட்ட ஒரு நோய் நம்மளுக்கு நம்மளுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம ஒரு மழை பெஞ்சு நிற்கும் போது இப்போது மழைலாம் விட்டுட்டு இப்போ நல்லா சேறு செதிக்குமா ஈரமாக இருக்குதுன்னு வச்சுக்க. அந்த ஈரத்தில் நம்ம நடக்கிறோம், அந்த சேத்துல நம்ம நடக்கிறோம்னா காலில் இருக்கிற சின்ன சின்ன இன்ஃபெக்ஷனாக வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா காலில் இருக்கிற அதுக்கு பேர் ஃபங்கின்வாங்க. இந்த காலில் இருக்க இந்த புண்ணாக இதுக்கு வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால இந்த நோயிலேருந்து ஐ மீன் இந்த நோய்கிலேருந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா சில ஒரு நாள் 2 நாள் சில நேரத்து சிம்டம்ஸ் காட்டாது. ஒரு நாள் 2 நாள் இதுமாரி சிம்டம்ஸ் காட்டாது. இப்போ அப்புறமேட்டு 3ஆம் நாள் ஐயோ ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஃபீவர் அடிக்கிற போல் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம உடனே இப்போது ஜுரம் அடிக்கிற மாதிரி சில சிம்டம்ஸ் உடம்புலாம் ஒரு வலிக்குது, எனக்கு உடம்புலாம் ஒரு வலிக்குது, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, எனக்கு ஏதோ காலில் ஏதோ குத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சில சிம்டம்ஸ் உங்களுக்கு காட்டிச்சுன்னா வச்சுக்கேன், உடனே டாக்டர்கிட்ட போங்க. உடனே டாக்டர் போய் செக் பண்ணுங்கள். டாக்டர் எனக்கு இதுமாரி நோய் இருக்குது, இதுமாரி எனக்கு நான் நைட்லேருந்து ஒரு ஃபீவராக இருக்குது, எனக்கு நான் நைட்லேருந்து எனக்கு உடம்புலாம்
நடுங்கிங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே டாக்டர் வந்து செக் பண்ணுங்கள். அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை வந்து டாக்டர் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. அதுக்குரிய மருந்துகளை வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. என்னென்ன மருந்துலாம் போடணும், என்னென்ன மெடிசன்லாம் போய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குரிய மெடிசன் வந்து டாக்டருங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மெடிசன் நீங்கள் கண்டினியூஸாக போட்டால் தான் அந்த அந்த நோயிலேருந்து உங்களால் வந்து வெளியே வர முடியும். அந்த நோயிலேருந்து உங்களால் வெளியே வர முடியும். ஓகே, ஒரு நாள் போட்டு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு நாள் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறமேட்டுக்கு திரும்பி அடுத்த நாள் வரத்துக்கு அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் டாக்டர் வந்து இது காலையில் வந்து நைட்டு ஒன்று சாயங்காலம் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக வந்து டாக்டர் சொன்ன மாதிரி கேளுங்க. ஓகேவா? டாக்டர் சொன்ன மாதிரி இந்த மெடிசன் போடுங்க, இந்த மருந்து சாப்பிடுங்க, அதுபடி உங்களுக்கு சரியாயிடும். அப்புறமேட்டுக்கு வெளியே எங்கேயாவது சுத்தாதீங்க, போகாதீங்க, மாஸ்க் போட்டு போங்க, அப்புறமேட்டுக்கு கர்ச்சிப் எடுத்துமோங்க. நீங்கள் தும்பும் போது வந்து கர்ச்சிப்பில் வந்து இப்படி தும்புங்க. அது மாதிரி வந்து சில அறிகுறிங்க சொல்லுவாங்க டாக்டருங்க. அதுபடி நீங்கள் கேளுங்க. அதுபடி கேட்டால் தான் வந்து உங்கள் உடம்புல எந்த ஒரு மலேரியா காய்ச்சலும் சரி, எந்த ஒரு நோயும் உங்களுக்கு வரவே வராது. அது வந்து தொற்றாது. ஓகேவா? அதே போல் நம்ம உடம்பை வந்து நம்ம பாதுகாக்கணும். சில நேரத்தில் வந்து இப்போ வந்து ஒரு ஃபுட்டு மூலமாக, வாட்டர் மூலமாக, அது மூலமாக கூட நம்மளுக்கு வந்து இந்த டிசீசஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து இப்போது வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது. இப்போ வந்து அவனுக்கு ஒரு நோய் இருக்குது. அவன் வந்து ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து குடிக்கிறான்னு வச்சுக்க, அவன் பாதி குடிச்சிட்டு அவன் அதை வெஸ்ட்டு போய்க்கிறான். இப்போ அதே தண்ணி வந்து இப்போ நானும் எடுத்து குடிக்கிறேன்னு வச்சுக்கேன், அந்த தண்ணி வந்து நானும் எடுத்து அதை அப்படியே குடிக்கிறேன்னு வச்சுக்கேன், அந்த நோய் அப்போ அவனுக்கு இருக்கிற நோய் வந்து அது எனக்கும் வரத்துக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால வந்து இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து தண்ணி குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தவங்க வந்து சாப்பிட்றாங்க, ஒரு பிளேட்டில் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பிளேட்டில் சாப்பிடணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு நோயோ இருக்கலாம், ஒரு டிசீசஸ் இருக்கலாம். சில நேரத்தில் அவங்களுக்கு மலேரியா காய்ச்சலாக இருக்கலாம், சில நேரத்தில் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், எந்த ஒரு காய்ச்சலாக இருக்கலாம். ஆனால் வந்து அப்படிப்பட்ட ஒரு காய்ச்சல் இருக்கவங்க கூட இருக்கலாம். ஆனால் வந்து அப்படிப்பட்டவங்க நம்ம வீட்டுக்கு வந்து சில நேரத்தில் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஏதோ ஒன்று சாப்பிட்றாங்க, ஏதோ ஒரு 4 வாட்டி தண்ணி குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்து இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்குன்னா நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் வராங்க. அவங்க வரவங்கன்னா எனக்கு ஜுரம் அடிக்குது, எனக்கு கொஞ்சம் உடம்புலாம் நடுங்குது அப்படின்னு சொல்லிட்டா வராங்க. ஏதாச்சும் வராங்க, ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ இருக்கிறாங்க, அவ்வளோதான் போகிறாங்க, ஒரு தண்ணியே குடிக்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம வந்து யார் இருந்தாலும் சரி, இப்போ அவனுக்கு நோய் இருந்தாலும் அவனுக்கு ஒரு நோய் இல்லைனாலும் யார் இருந்தாலும் சரி, அது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ் அந்த தட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு படுது. ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதருக்கு வந்து அவருக்கு வந்து பிளட் யூனிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அவருக்கு பிளட் யூனிட் வந்து பாசிட்டிவ் அவருக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுமாரி வந்து நான் நிறைய பேர்கிட்ட பிளட் கேட்டேன், ஆனால் யாருமே வந்து கொடுக்கல. நான் இன்னும் ஒரு பிரதர்கிட்ட பிளட் கேட்டேன், அவர் வந்து கொடுக்குறேன்னு சொன்னால் ஓகே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறமேட்டுக்கு தான் அவர் கொஞ்ச நேரத்தை பற்றி எனக்கு சொல்கிறாரு, கால் பண்ணி, நான் பிளட்டு கொடுக்க தயாராக இருக்கிறேன், ஆனால் வந்து எனக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது, அதனால வந்து நான் ஒரு மாத்திரை டேப்லெட் எடுத்துன்னே இருக்கிறேன், அதனால நான் பிளட் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு நான் என்ன சொன்னேன், பிரதர் நீங்கள் கொடுக்க வேணாம், நீங்கள் பிளட் எதுவுமே கொடுக்காதீங்க. ஏன்னா வந்து இப்போ உங்களுக்கு வர இன்ஃபெக்ஷன் வந்து பிளட்டு மூலமாக வந்து அவருக்கு போகிறதுக்கு அந்த சான்சஸ் இருக்குது, அந்த பேஷண்ட்டுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நீங்களே ஒரு இன்ஃபெக்ஷனில் ஒரு நோயில் இருக்கிறீங்க, இப்போ நீங்கள் பிளட்டு கொடுத்து இந்த பிளட்டு மூலமாக அவருக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் வந்து நீங்கள் பிளட் கொடுக்க வேணாம், நான் இன்னும் ஆள் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதே போல் இது மூலமாக வந்து இனிமேல் வந்து தொற்று நோய்கள் நிறைய வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. கிட்டத்தட்ட இந்தியாவில் நிறைய மக்களுக்கு, மில்லியன் கணக்கான மக்களுக்கு இதுமாரி நோய்கள் நிறைய பேருக்கு வருது. இதே போல் நிறைய இந்த நோய் மூலமாக நிறைய பேர் இறந்தும் போய்க்கிறாங்க. இந்த ஹெச்ஐவி நோய் மூலமாக நிறைய பேர் இறந்து போய்க்கிறாங்க. செக்ஷுவல் இது மூலமாக வந்து நிறைய பேர் வந்து இறந்து போய்க்கிறாங்க. இப்போ வந்து இந்த முக்கியமாக வந்து மழை காலத்தில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மழை காலத்தில் வந்து
இந்த கால் வந்து ஈரத்தில் படவே கூடாது. நீங்கள் சேஃபாக வந்து வீட்டில் இருங்க, எங்கேயுமே வெளியே போகாமல் நீங்கள் சேஃபாக வந்து வீட்டில் இருங்க. ஏன்னா இந்த மழை காலத்தில் அதிகமான நோய்கள் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதே போல் வந்து உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. உங்கள் பாடியை, உங்களுடைய உடம்பை நீங்கள் சேஃப் படுத்திக்கோங்க. உங்கள் உடம்பை நீங்கள் சேவ் படுத்திங்கன்னா அதுக்கு என்ன இருக்குன்னா, உங்கள் உடம்புல நிறைய எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கணும். அதுக்கு நீங்கள் நிறைய காய்கறிகள் எடுத்துக்கணும், நிறைய வாட்டர்கள், நிறைய தண்ணி நிறைய குடிக்கணும். அதுக்காக வந்து இன்னொருத்தன் குடிக்கிற தண்ணி நீங்கள் குடிச்சிங்கன்னு வச்சுக்கீங்க, அவருக்கு வந்த நோய், அவருக்கு இருந்த நோய் அது உங்களுக்கும் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அதுமாரி வேணால் நல்லா சுத்தமான தண்ணி நல்லா நீங்கள் வந்து கேன்லையோ இதுமாரி வந்து கேன்லையோ நீங்கள் வந்து குடிங்க. அதுமாரி வந்து நீங்கள் தண்ணி குடிக்கும் போது நிறைய தண்ணிங்களை நீங்கள் குடிக்கும் போது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும் போது எந்த ஒரு நோயும் உங்களுக்கு வந்து வரவே வராது. ஓகேவா? எந்த ஒரு நோயும் வராது. சில வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போது மலேரியா காய்ச்சல், டிபி இதுமாரி நிறைய நோய்கள்லாம் வருது. இதுலேருந்து நீங்களும் வந்து உங்களை நீங்கள் சேஃபாக வந்து நீங்கள் வந்து உங்களை நீங்கள் கண்ட்ரோல் படுத்திக்கோங்க. ஓகேவா? உங்கள் உடம்பை நீங்கள் வந்து சேஃபாக பார்த்துக்கோங்க. அப்போ நீங்கள் எங்கே ரோட்டில் போகும்போது நீங்கள் கர்ச்சிப்போ அப்படி நீங்கள் எடுத்து போனால் ரொம்ப நல்லது. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த நோய் வந்து தொற்றாதபடிக்கு, அந்த நோய் வந்து உங்களுக்கு உங்கள் உடம்புல பரவாதபடிக்கு அது பாதுகாக்கும். அதனால் நல்லா ஃபுட்டு சாப்பிடுங்க. நல்லா வந்து சேஃபான திங்ஸ், ஐ மீன் கர்ச்சிப்போ மாஸ்கோ அதுமாரி காரியங்களை நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் வெளியே போகும்போது நல்லா சேஃபாக இருந்தால் தான் நிறைய நம்ம பீப்புளை பார்க்குறோம், நிறைய மக்களுங்களை பார்க்குறோம். அவங்களுக்கு என்னென்ன நோயெல்லாம் இருக்குது, அவங்களுக்கு என்னென்ன காய்ச்சல்லாம் இருக்குது நம்மளுக்கு தெரியாது. அதே போல் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க ஒருத்தவங்க நம்ம கூட இருக்க, நம்ம ஏதாச்சும் நம்ம பஸ் ஸ்டாண்டில் நிற்போம், அவங்க பக்கத்தில் இருக்கோம் உடம்பு சரியாத போல் இருப்பான். ரொம்ப அவனுக்கு உடம்பு ரொம்ப ஃபீவராக அடிக்கும். ஆனால் வந்து இருந்தாலும் அவன் வந்து டைமுக்கு நான் இல்லை, இன்றைக்கி நான் ஆஃபீஸ்க்கு போகணும், இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு போகணும், இன்றைக்கி நான் காலேஜுக்கு போகணும், அவன் வீட்டில் கூட லீவ் போட மாட்டான், இருப்பான் கூடவே. ஆனால் வந்து அதுமாரி அவனுக்கு இருக்கிற அந்த ஜுரம், அந்த ஃபீவர், அந்த மலேரியா காய்ச்சல் நம்மளுக்கு வராதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம சேஃபாக நம்ம பாதுகாக்கணும்னா இதுமாரி கர்ச்சிப்போ இந்தமாரி மாஸ்கோ இதுமாரி வந்து காரியங்கள் எடுத்து போனோம், இல்லைன்னா வெட்டி விலகிடணும். ஓகேவா? அதுமாரி நம்ம உடம்பு வந்து நம்ம பாதுகாக்கணும். இந்த நோய் மூலமாக வந்து ஐ மீன் வந்து டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகபிள் டிசீஸ், ரெஸ்பிரேட்டிவ் இன்ஃபெக்ஷன்னா டிபி மூலமாக வருது. இப்போ வந்து தும்புறாங்கள்ல, தும்பும் போது வந்து அது மூலமாக வந்து இந்த டிபி மூலமாக வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த நோய்கள் வந்து வருது. இப்போ வந்து இப்போது டைரெக்டாக வந்து இந்த நோய் வந்து இந்த ஐ மீன் கம்யூனிகபிள் டிசீஸ் டைரெக்டாக வந்து இந்த நோய்கள் என்னென்னலாம் நம்ம பார்க்கலாம். டைரக்ட் கான்டாக்ட்னா வந்து ஆக்சுவலி வந்து இப்போ வந்து ஒரு ஆள் வந்து ஹலோ பிரதர் எப்படி இருக்கீங்க நம்ம கை கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க உடம்புல இருக்கிற நோய் மூலமாக அது அவங்க உடம்புல இருக்கிற நோய் மூலமாக அது நம்மளுக்கும் வரத்துக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஒருவேளை அவங்களுக்கு வந்து உடம்பு சரியாதவங்களாம் இருப்பாங்களோ, அவங்களுக்கு ஃபீவர் இருக்குமோ அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வந்து அவங்க ஏதாச்சும் நம்மளுக்கு கேட்டு கை கொடுப்பாங்க, ஹலோ பிரதர் எப்படி இருக்கீங்க, அதுவும் ரொம்ப 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 டயர்டோட நம்மளுக்கு கை கொடுப்பாங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்மளுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க. ஓகே நல்லா இருக்குது நம்ம கேஷுவலாக சொல்லுவோம். ஆனால் அவனுக்கு இருக்கிற அந்த நோய், அந்த காய்ச்சல், அந்த ஃபீவர் அது நம்மளுக்கும் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ வெர்டிக்கல் டிரான்ஸ்மிஷன்னா ஐ மீன் வந்து இது எப்படி சொல்கிறதுன்னா, வெர்டிக்கல் டிரான்ஸ்மிஷன்னா இப்போ வந்து அம்மாவுக்கு ஒரு நோய் இருக்குதுன்னு வச்சு, அம்மாவுக்கு வந்து ஒரு காய்ச்சல், மலேரியா காய்ச்சல், இல்லை டிபி ஏதாவது காய்ச்சல் இருக்குதுன்னு வச்சுக்கேன், ஒரு அவங்க வந்து மாசமாக இருக்காங்க, கருவாக இருக்காங்கன்னா அது மூலமாக வந்து அந்த குழந்தைக்கு உள்ளே இருக்க அந்த குழந்தைக்கும் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அந்த குழந்தைக்கும் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறமேட்டுக்கு ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன்னா வந்து ஒருத்தவங்க வந்து நம்ம தும்புறோம், இப்படின்னு நம்ம தும்பும் போதும் வந்து அந்த ஒரு சொட்டு இருமல் வந்து
ஒருத்தவங்க மேலே படுதுன்னு வச்சுக்கேன், நம்மளுக்கு இருக்கிற அந்த நோய், நம்மளுக்கு இருக்க அந்த காஃப் வந்து அவங்களுக்கு வரத்துக்கு அந்த சான்சஸ் இருக்குது. அனிமல் மீட் இன் டிரான்ஸ்மிஷன். அனிமல் மீட் டிரான்ஸ்மிஷன்னா, இப்போது நம்ம வீட்டில் ஒரு நாயோ ஒரு பூனையோ நம்ம வளர்க்குறோன்னு வச்சுக்கேன், அந்த நாய் மூலமாக அந்த நாய்க்கு ஒரு பூனைக்கும் நம்ம வீட்டில் இருக்க அந்த பெட்டுக்கும் ஏதோ உடம்பு சரியாமல் இருக்கோங்க. அந்த நம்ம பாசத்தோடு நம்ம கட்டி பிடிப்போம். ஐ புச்சி இங்கே வா இங்கே வா அப்படின்னு நம்ம பாசத்தோடு கட்டி பிடிப்போம். ஆனால் வந்து நம்மளுக்கு தெரியாது அந்த நாய்க்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம பாசத்தோடு ஏதோ கட்டி பிடிப்போம்னு வச்சுக்கேன். இப்போ அடுத்த நாள் வந்து அந்த நாய்க்கு இருக்கிற அந்த காய்ச்சல் வந்து அந்த ஃபீவர் வந்து அடுத்த நாள் நம்மளுக்கும் வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கான்டாக்ட் வித் சாயில். கான்டாக்ட் வித் சாயில்னால் நிறைய குழந்தைங்கள்லாம் இந்த மண்ணில் இதுமாரிலாம் விளையாடுறாங்கள்ல, இந்த மண்ணில் இதுமாரி நிறைய காயங்கள் இந்த சேத்துல விளையாடுறாங்கல்ல, அப்புறமேட்டுக்கு அவங்களுக்கு அது மூலமாக ஒரு நோயோ ஒரு காய்ச்சல், ஃபீவர், மலேரியா அதுமாரிலாம் வருதில்ல, அது மூலமாக கூட வரலாம். இதுதான் வந்து கம்யூனிகபிள் இதுக்கு பேர் தான் கம்யூனிகபிள் டிசீஸ். அதனால நம்ம உடம்பு நம்ம சேஃபாக பார்த்துக்கணுன்னா, நம்ம இந்த கம்யூனிகபிள் டிசீஸ்லேருந்து நம்ம உடம்பு நம்ம சேஃபாக பார்த்துக்கணுன்னா, அதுக்கு நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம சாப்பிடணும். அப்போ நம்ம உடம்பை வந்து நம்ம வந்து சேஃப்டியாக மாற்றிக்கணும், நம்ம கண்ட்ரோல் படுத்திக்கணும். அதுக்கு தான் நம்ம வந்து ஒருத்தரோடு நம்ம பேசும்போது பழகும்போதும் வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இருக்கணும். அதனால வந்து சில காரியங்கள் திங்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போகணும். டாக்டருங்க என்ன சொல்கிறாங்களோ, இந்த மருந்து போடுங்க, இது உங்களுக்கு சரியாயிடும், இந்த நாளைக்கு இத்தனை போடுங்க, இது வந்து இத்தனை நாளைக்கு இது போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் டைமுக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கேன், அதுபடி நீங்கள் கேளுங்க. டாக்டர்னே சொல்கிறது நான் சொல்கிறது தான் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நோய் வரதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. அதனால் டாக்டர் சொல்கிறது நீங்கள் கேளுங்க, ஓகேவா? அவங்க படிச்சுக்கிறாங்க, டாக்டருங்கெல்லாம் அவங்க நிறைய படிச்சுக்கிறாங்க, அவங்க வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் சொல்கிறாங்க, அதன்படி கேளுங்க, ஓகேவா? நீங்கள் உங்கள் திமிர்த்தனமாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே வந்து நடக்கவே நடக்காது. அந்த நோய் திரும்ப உங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். குரோனிக்கல் டிசீசஸ் ஆர் லாங் லாஸ்டிங் கண்டிஷன்ஸ் தட் கேனாட் பி பாஸ்ட் டைரக்ட்லி பிட்வீன் பீப்புள். அதாவது வந்து தொற்றாத நோய்கள். இப்போ வந்து ஒரு அங்கிள் என் பக்கத்தில் இருக்கிறான்னு வச்சுக்கேன், இப்போ அவருக்கு சுகர் பேஷண்ட்டு. இப்போ நான் அவர் பிரதர் அங்கிள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு வந்து அவர் ஹேண்ட்ஷேக் பண்ணுறேன். இப்போது அவருக்கு சுகர் பேஷண்ட்டு, அவருக்கு இருக்கிற உள்ளே இருக்கிற நோய் வந்து ஒரு சுகர் வியாதி இருக்குது. இப்போது அதே சுகர் வியாதி எனக்கும் வரவே வராது. ஏன்னா வந்து அது எனக்கு வரவே வராது. அதுக்கு பேர் தான் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். இந்த டிசீஸை பற்றி என்னெல்லாம் இருக்குதுன்னா, கேன்சர், டயாபெட்டிஸ், ஹார்ட் டிசீசஸ், குரோனிக்கல் லங்ஸ் டிசீசஸ், ஹைப்பர் டென்ஷன், மென்டல் ஹெல்த், இதுமாரி நிறைய டிசீசஸ்லாம் இருக்குது. சில பேருக்கு வந்து பிறந்துலேருந்து இந்த நோய் இருக்கும். இப்போ வந்து இப்போ வந்து அவங்க தாத்தாவுக்கு இந்த நோய் இருந்துச்சு, அதனால் பேரனுக்கும் இந்த நோய் இருக்குது அப்படின்னு இது சொல்கிறாங்க, ஓகேவா? அதுபோல் கூட அதுமாரி நோய்கள் நிறைய இருக்குது. பிறந்துலேருந்து இப்போ வந்து டிசபிலிட்டிஸ்னால் வந்து ஊனமற்றவங்க, இப்போ வந்து பிறந்துலேருந்து கால் ரொம்ப ஊனமாக, கை ரொம்ப ஊனமாக, கண் ரொம்ப குருடாக பிறந்திருக்கிறாங்க. இதுமாரி வந்து நிறைய நோய்கள் வந்து பிறந்திருந்து நிறைய நோய்கள் வந்திருக்குது. அப்புறமேட்டுக்கு நெக்ஸ்ட்டு வந்து கேன்சர் வியாதி கூட நிறைய பேருக்கு வந்து வருது. இப்போ வந்து நான் ஒரு ஆளை சந்திக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது என்ன அங்கிள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு அவரை சந்திக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அவரை ஹக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு கேன்சர் வியாதி இருக்குதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் வந்து இருந்தாலும் அவரை ஹக் பண்ணுறேன். ஏன்னா வந்து இப்போ அவருக்குள்ளே இருக்கிற அந்த கேன்சர் வியாதி அது எனக்கு வரவே வராது. ஏன்னா வந்து அது ஒரு தொற்றாத நோய். வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ். அது அவர் உடம்புக்குள்ள
அது அவர் ஒரு பர்சனுக்கு மட்டும்தான் இருக்கணும். இன்னொரு பர்சனுக்கு அது வந்து அஃபெக்ஷன் ஆகாது. ஐ மீன் வந்து அது டிரான்ஸ்மிட்டட் அது ஆகவே ஆகாது. அது அவர் உடம்புக்குள்ளே மட்டும்தான் அது இருக்கும். எப்பேற்பட்ட ஒரு பர்சனை வந்து அவர் சந்தித்தாலும் அது அவர் உடம்புக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். அதனால அந்த கேன்சர் வியாதி அவர் வந்து இந்த கேன்சர் வியாதி எனக்கு இருக்கவே கூடாது, நானும் மனுஷர் போல் நார்மலாக இருக்கணும், எந்த நோயும் இல்லாமல் இருக்கணும்னா அதுக்கு அவர் என்ன பண்ணணும்னா அவர் சில ஹெல்த்தியான ஃபுட்டு நிறைய வந்து டாக்டர்கிட்ட போகணும், அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், டாக்டர் சொன்னாங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து அவர் வந்து சாப்பிடணும். அப்போ தான் வந்து அவர் வந்து அந்த கேன்சர் வியாதியிலேருந்து வந்து அந்த கேன்சர் வியாதியிலேருந்து அவர் வந்து வெளியே வர முடியும். இதுமாரி டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீசஸ், இப்போ ஹார்ட் அட்டாக் இருக்கவங்களுக்கு இதுமாரி நிறைய பேருக்கு இந்தமாரி நோய்கள் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து இந்தியாவில் உலகம் முழுக்க இந்தமாரி நோய்கள் நிறைய காரியங்கள் இருக்குது. இது மூலமாக வந்து இந்தியாவில் நிறைய பேர் வந்து இறந்துருக்குறாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆட்டு மூலமாக வந்து பிரச்சனைகள் நிறைய வருதுங்க. இந்த ஆட்டு மூலமாக இந்த இதய துடிப்பு இந்த மூலமாக வந்து நிறைய பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வந்து இதுமாரி நிறைய பேருக்கு வந்துருக்குது. ஏன்னா வந்து இது ஏன் வந்துதான் இப்போ வந்து இப்போ மேபி வந்து அது வயசான உங்களுக்கு ஒரு 40, 45, 50 அங்கிள்ஸுங்கலாம் இதுமாரி நோய்கள், இந்த ஹார்ட் அட்டாக் இதுமாரி நோய்கள் வருது. ஏன்னா ஏன் வருதுன்னா இப்போ அவங்க இளம் வயசில் இருக்கும் போது சில குடிச்சிருப்பாங்க, சிகரெட் பிடிச்சிருப்பாங்க, இது போல் வந்து இதுமாரி டிசீசஸ்லாம் வருது. ஏன் இதுமாரி இந்தமாரி ஆட்களுக்கு தான் இந்தமாரி டிசீசஸ்லாம் வருமா ஹார்ட் அட்டாக்கு? சும்மானாலே வந்து இந்த ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடாம இந்த எப்போ பார்த்தா சிக்கன் மீன் இதே சாப்பிட்டுன்னு இப்படியே வந்து காலத்தை இப்படியே வந்து ஓட்டி நிற்கிறவங்களுக்கு இதுமாரி வந்து ஹார்ட் அட்டாக்கு வந்து இதுமாரி டிசீஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இதுபோல் சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா வந்து இப்போது வந்து இந்த ஆட்டு வந்து ரொம்ப முக்கியமானது. இதை வந்து நம்ம பாதுகாக்கணும்னா இது நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு நிறைய சாப்பிடணும், நிறைய ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணணும். அப்போ மட்டும் டாக்டர் வந்து அடிக்கடி ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம போகணும். ட்ரீட்மெண்ட்டுக்கு டாக்டர்கிட்ட அடிக்கடி வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது வந்து சில வந்து டாக்டருங்க வந்து இப்போ வந்து இதுமாரி வந்து இந்த இது எடுத்துக்கோங்கப்பா, இந்த மருந்து எடுத்துக்கோங்க, இந்த மெடிசன் எடுத்துக்கோங்க சொல்லுவாங்க. நம்ம அவர் சொல்கிறதுக்கு கேட்டு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கேட்டு நம்ம அவர் சொல்கிறத வந்து கேட்கணும். டாக்டருங்க சொல்கிறது ஒபே பண்ணணும், கோஆப்ரேட் பண்ணணும்னா அந்த டிசீஸஸ்லேருந்து நம்மளால் வெளியே வர முடியும். ஹைப்பர் டென்ஷன் எது கேட்டாலும் டென்ஷன் ஆவாங்க, அது மூலமாக ஒரு டிசீசஸ் வரும். ஹைப்பர் டென்ஷன்னா வந்து இப்போ டென்ஷனாக இருக்குது அப்படி அவங்களுக்கு வந்து அப்படியே என்ன சொல்லுவாங்க, எனக்கு அப்படியே ப்ரெஷர் ஏறுது, நான் ரொம்ப சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறேன், எனக்கு வியாதி இருக்குது அப்படி சொல்லுவாங்கள்ல. அவனுக்கு டென்ஷன் ஏறினாலே வந்து அப்படியே அவனுக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்கும். ஐயோ தலை சுற்றுது, எனக்கு பிபி வேறு ஏறுது, என்னால் உடம்புலாம் நடுங்குது, அப்படி கை காலெலாம் நடுங்குது அப்படி சொல்லுவாங்கள்ல. அப்படியே ஒரு டென்ஷனாக இருப்பாங்கள்ல, அதுபோல் டென்ஷனாக இருக்கக்கூடாது. அதுபோல் வந்து டென்ஷனாக இருக்கவே கூடாது. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எந்த ஒரு காரியங்கள் வந்தாலும் நம்ம வந்து அப்படியே கேஷுவலாக இருந்துடணும். இது மூலமாக வந்து நிறைய வந்து நோய்கள் வந்து வரத்துக்கு வருது. நிறைய நோய்கள் வந்து இது மூலமாக நிறைய பேர் இறந்துருக்குறாங்க. இது மூலமாக வந்து நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க. இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து இப்போ இது யாருக்கு வரணும்னா, இது யாருக்கு முக்கியமாக வரும்னா நிறைய பேருக்கு வந்து வயசானவங்களுக்கு நிறைய பேருக்கு வரும். 50 வயசு, 60 வயசு, 45 வயசு உங்களுக்கு நிறைய பேருக்கு இதுமாரி ஹைப்பர் டென்ஷன் நோய்கள் நிறைய வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அப்புறமேட்டுக்கு மென்டலஸ் மனநல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறைய பேருக்கு இதுமாரி நோய்கள் வரும். இதுமாரி நிறைய நோய்கள் வந்து மென்டல் ஹெல்த் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க எது கேட்டாலும் ஓவர் திங்கிங், எதை பார்த்தாலும் வந்து சிந்தனை அவங்க எப்போ பார்த்தாலும் சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ நெகட்டிவான தாட்ஸு, எதுவுமே பாசிட்டிவாக யோசிக்க மாட்டாங்க, நெகட்டிவான தாட்ஸு, இது பற்றியே வந்து என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அடிக்கடி பயப்படுறவங்களாம் இருப்பாங்க. அடிக்கடி பயப்படுறவங்களாம் இருந்தாங்கன்னா அது மூலமாக வந்து நிறைய நோய்கள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறமேட்டுக்கு அவங்களோட பிளட் ப்ரெஷர் வந்து அது வந்து வராது. ஐ மீன் வந்து ரத்தம் வந்து
ரத்தம் வந்து இன்க்ரீஸ் ஆகாது, ஃப்ரெட்டிக்கல் ஆகாது. ஏன்னா வந்து அதனால தான் சொல்லுவாங்க டாக்டருங்க வந்து அடிக்கடி பிரதர் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருங்க, ரொம்ப சந்தோஷமாகவே இருங்க, எதுக்கிட்ட டென்ஷன் ஆகாதீங்க, எதுக்கிட்ட ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிக்காதீங்க, ரொம்ப எப்போ பார்த்தா சிரிச்சுக்கிட்டே இருங்க, அப்புறமேட்டுக்கு வந்து சந்தோஷமாக இருங்க, ஃபேமிலி குறித்து ரொம்ப சந்தோஷமாக இருங்க, ஒர்க் குறித்து ரொம்ப டென்ஷன் சந்தோஷமாக இருங்க. எங்கள் ஒர்க்கில் ஒரு ப்ரெஷர் ஏற்றுறாங்க, என்னை அடிமட்டத்தில் ரொம்ப தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பற்றி நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் ஃபீல் பண்ணுறதுனால தான் உங்கள் உடம்பு ரொம்ப வீக்காக ஆயிடுது. நீங்கள் ரொம்ப உங்கள் உடம்பு ரொம்ப வீக்னஸ்ஸாக இருக்குது. அதனால நீங்கள் எதை பற்றி டென்ஷன் ஆகாதீங்க, ரொம்ப ஓவராக திங்க் பண்ணிக்காதீங்க. எது இருந்தாலும் கேஷுவலாக எடுத்துக்கோங்க, சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. அப்படி நீங்கள் ஹாப்பியாக இருக்கும் போது வந்து உங்களுக்குள்ள எல்லா நோய்களும் பறந்து போயிடும், உங்களுக்குள்ள எல்லா நோய்களும் பறந்து போயிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நிறைய டாக்டருங்க. அதுமாரி நிறைய டாக்டருங்க வந்து சொல்கிறாங்க. அப்போது வந்து சில பேர் வந்து இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்னால் சில பேருக்கு பிறந்ததுலேருந்து இந்த நடுவில் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த இந்த டிசீசஸ் கேன்சர், டயாபெட்டிஸ், ஹார்ட் டிசீசஸ், ஹைப்பர் டென்ஷன், மென்டல் ஹெல்த், இதுமாரி நிறைய பேருக்கு இருக்கும், சில பேருக்கு. ஓகேவா? அப்புறமேட்டுக்கு அவங்களே சில நேரத்தில் வர வச்சுப்பாங்க. ஏதாவது ஒன்று டென்ஷன் ஆகின்னு, ஏதாவது ஒன்று ஃபேமிலி இஷ்யூ, ஏதாவது வந்து குடும்பத்து இஷ்யூ, ஏதாவது டென்ஷன் ஆகின்னு, ஏதாவது வந்து கெத்துக்காக பந்தாக்காக ஏதாவது குடிச்சிக்கிட்டு சிகரெட்டை பிடிச்சிக்கின்னு இருந்தால் அவனுக்கு அந்த நோய்கள் வரத்துக்கு சான்சஸ் நிறைய இருக்கும். இந்த சிகரெட்டு பிடிக்கிறதுனால, கஞ்சா அடிக்கிறதுனால அதுமாரி நோய்கள் வரத்துக்கு சான்சஸ் நிறைய இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து அடிக்ஷன் சொல்லுவாங்க. அந்த குடியில் ரொம்ப அடிமையாக இருப்பாங்க. அதான் அந்த அந்த குடி இதுவுள்ளே போட்டிருப்பாங்க, மது அருந்துதல் உடல்நலத்துக்கு கேடு, புகைப்பிடித்ததால் புற்றுநோய் உண்டாகும். அந்த சிகரெட்டிலே போட்டுப்பாங்க, அந்த அவங்க யூஸ் பண்ணுற அந்த 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 மது பாட்டிலே போட்டுப்பாங்க. ஆனால் வந்து அதையும் மீறி வந்து குடிப்பாங்க, நிறைய பேர் வந்து குடிப்பாங்க. அது மூலமாக நிறைய நோய்கள், நிறைய உடம்புக்கு கேடான விஷயங்கள் நிறைய வருது, நிறைய வருது. ஸோ இதுலேருந்து வெளியே வரணும்னா இதுமாரி வந்து டூபக்கோ வந்து அப்புறமேட்டுக்கு ஆல்கோஹால் வந்து இதுமாரி நிறைய காரியங்கள்லேருந்து வெளியே வரணும்னா அவன் என்ன பண்ணணும்னா அது வந்து முற்றிலுமே விட வேண்டும். அது விட வேண்டும். அப்போ டாக்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போக வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க விடலாம் நினைக்காம விட முடியல, ஆனால் அதை இன்னும் அடிமைப்படுத்திக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க டாக்டர்கிட்ட போகணும். டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்க கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அதுபடி ஆலோசனை கேட்கணும். அதுக்குரிய ஒரு ட்ரீட்மெண்ட்டும் மாத்திரையும் மெடிசனும் கொடுப்பாங்க. அது நம்ம தொடர்ந்து நம்ம போடணும். அப்புறமேட்டுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி எதுவும் கொடுப்பாங்க. இப்போ குடினாலே வந்து இப்போது போதை பழக்கத்தினாலே நிறைய பேருக்கு இப்போது வயிற்றில் வந்து இந்த நோய்கள் நிறைய வந்து இந்த அல்சரு, அப்புறமேட்டுக்கு வந்து நிறைய வந்து இந்த நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். கல்லீரல் பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த குடினால வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ரத்தமாக வாமிட் எடுக்குது, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த நோய்கிலேருந்து விடுதலை ஆகணும்னா, அந்த நோய்கிலேருந்து நம்ம கொஞ்சம் வெளியே வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா டாக்டருங்க சொன்னது அந்த மெடிசன் அதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக நம்ம போடணும். அப்புறமேட்டுக்கு வந்து ஆக்டிவாக இருக்கணும். இப்போ பார்த்தாலும் நம்ம ஆக்டிவாக இருந்தோம். அந்த குடியிலேருந்து இப்போது இந்த நோய், இந்த கேன்சர், டயாபெட்டிஸ், ஹார்ட் டிசீசஸ், இதுமாதிரி நோயில் இருக்கவங்க நிறைய பேருக்கு நான் சொல்கிறேன், நல்லா வந்து ஆக்டிவாக இருங்க. ஓகேவா? எதை பற்றி டென்ஷனாக வந்தீங்க, எதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. ஓகேவா? நல்லா ஆக்டிவாக இருங்க. ஒர்க்லேயும் ஃபேமிலியிலையும் அப்புறமேட்டுங்க ஃபிசிக்கல் ஹெல்த்லேயும் எல்லாத்தையும் நல்லா ஆக்டிவாக இருங்க. நல்லா வந்து ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுங்க. ரொம்ப வெயிட் போடாதீங்க. அப்புறமேட்டு கொஞ்சம் டயட்லேயே இருங்க. ஓகேவா? ரொம்ப அதிக அளவுக்கு வெயிட்டு நீங்கள் போடவே கூடாது. நான் குண்டாயிட்டேன்னா ரொம்ப குண்டாயிட்டீங்கன்னு வச்சுங்க, வெயிட்டு லாஸ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அதனால உங்கள் உடம்புக்கு ரொம்ப ஆபத்து வந்துடும். ஓகேவா? நல்லா வந்து நீங்கள் சிரிங்க, நல்லா சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக நீங்கள் இருக்கும் போது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் போது நல்லா நீங்கள் அடிக்கடி நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் போது வந்து உங்களோட பிளட் ப்ரெஷர் வந்து அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அதனால் உங்கள் பிளட் ப்ரெஷர் வந்து அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால நீங்கள் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னா அப்புறமா ரோட்டில் எவனாவது வைக்க விட்டானா அதை பார்த்து சிரிக்கக்கூடாது. ஓகேவா? மனசளவில் நம்ம வந்து எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். ஓகேவா? அதனால் எதில் சந்தோஷப்படணும், எதில் வந்து அதிகமாக சிரிக்கக்கூடாதுன்னு அதுக்குரிய நாணம், புத்தி வேணும், நம்மளுக்கு அந்த அறிவு வேணும். ஓகேவா? அப்புறமேட்டுக்கு வந்து நம்மளோட வெயிட் வந்து மேனேஜ் பண்ணணும். ஓகேவா? ரொம்ப ஓவராக வெயிட் ஏற்றக்கூடாது. ஓகேவா? ஓவராக வெயிட் ஏற்றினா நம்ம
நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆபத்து வந்துடும். ஓகேவா? அப்புறமேட்டுக்கு நம்மளோட சுகர் வந்து இப்போது சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து அதிகமாக வந்து டாக்டருங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து நீங்கள் இந்த மருந்துங்க இப்போ சாப்பிடுங்க, இந்த மருந்துங்க போடுங்க, அடிக்கடி இன்ஜெக்ஷன் நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் போட்டுக்கோங்க. அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகிடும். அப்புறமேட்டுக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுங்க. சும்மா இந்த இட்லி தோசை இந்த காலங்காலத்து இதுமாரி ஐட்டம்லாம் சாப்பிடாதீங்க. நல்லா வந்து இந்த உப்புமா, இந்த காய்கறி ஐட்டம்ஸு, அந்த ஓட்ஸு, இந்த கஞ்சி இதுமாதிரி குடிங்க. அப்புறமேட்டுக்கு நல்லா வந்து உங்களுக்கு நல்லா ஆரோக்கியமாக ஆகிடுவீங்க. சுகர் நல்லா கண்ட்ரோல் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டருங்க. அப்புறமேட்டுக்கு நெக்ஸ்ட்டு நான் கம்யூனிகபிள் டிசீஸ் பர்சன்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அடிக்கடி டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுங்கள், கேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கும் டாக்டருக்கும் கம்யூனிகேஷன் அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? அப்படி நீங்கள் இருக்கும் போது வந்து உங்களுக்கு எந்த ஒரு நோயும் வரவே வராது. அவர் சொல்கிறது எல்லாமே கேளுங்க. ஓகேவா? அதுக்கு நல்ல டாக்டர்கிட்ட போகணும். ஓகேவா? ஏதோ ஒரு டூப்ளிகேட் டாக்டர்கிட்ட போயிட்டு உங்கள் உடம்பை கெடுத்துக்காதீங்க. ஓகேவா? நல்ல டாக்டர்கிட்ட, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், நல்லா ப்ரொஃபஷனலாக, நல்லா அவங்க நம்மளை கேர் பண்ணிக்கிறாங்களா, நல்ல மெடிசன் தான் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்கிற அந்த டாக்டர்கிட்ட போங்க. ஓகேவா? அப்படி நல்லா டாக்டர்கிட்ட போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து உங்களை நல்லா கேர் பண்ணி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லா வந்து உங்கள் உடம்புல அந்த நோய் இல்லாமல் உங்களை பாதுகாப்பாங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் கம்யூனிகபிள் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். ஓகேவா? இதை பற்றி நம்ம பார்த்துட்டோம். முக்கியமாக மெயினாக நான் என்ன சொல்லுவேன்னா, கடைசியில் வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க. ஹெல்த்தியான ஃபுட்டாக நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நல்ல ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். காலையில் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஓகேவா? காலையில் எக்ஸசைஸ் பண்ணும் போது நல்லா அந்த வேர்வை ஊற்றும் போதும் வந்து அந்த காலங்காலத்தில் வந்து வெயிலில் போய் நில்லுங்க. அப்புறமா அந்த விட்டமின்ஸ் டி கிடைக்கும் நம்மளுக்கு, அந்த ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் டி நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறமேட்டுக்கு வந்து நம்ம உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதனால தான். தேங்க்யூ.